நான் கிராமத்துல இருந்து வந்தவன். பேயில போமா இலே வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. வாயை திறந்தா என்ன வரும்னு தெரியாதா? நீங்க வாயை திறந்தா என்ன வரும்? கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்லுவீங்க. புக்கு படித்தேன், அந்த புக்கு பேர் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்க. திராவிடம்னா என்னன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் வரலாறு படிக்கணுங்க, புராணம் படிக்கணுங்க அப்படிம்பீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்ப டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு போய் சொன்னீங்க. சாத்தான் குளத்தில் தந்தையும் மகனும் இறந்தப்ப என்ன சொன்னீங்க? அவங்க உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒரு வாய், இந்த வாயிலிருந்து வேற என்ன வரும்னு வேற தெரியாதா? பொய் தான் வரும். எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்தா பொய் தான் வரும், வேற எதுவும் வராது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு என்ன? பெரிய ராஜராஜ சோழன் காலத்து வரலாறா? சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போய் பதவி வாங்கின வரலாறு. எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்து ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க துப்பு கிடையாது. ஒரு உள்ளாட்சி தேர்தலில், எடப்பாடி தொகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு கட்ட. அதை நாங்கள் சொல்லலை, உங்கள் கட்சிக்காரங்களே, அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களே சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முதுக திரும்பி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்குன்னு. நாட்டிலேயே உதவாக்கற முதலமைச்சர்னா அபிராகம் அபிராகம் அபிரா ஆப்ரஹால்னிங்கனா அப்துல் கலாமா? உதவாக்கரை முதலமைச்சர் யாருன்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். 4 வருஷம் ஆட்சி பண்ணி மாநில உரிமையை அத்தனையும் அடகு வச்சு தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே, தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டுமே ஆட்சி பண்ண ஒரே உதவாக்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது இந்த அகில உலகமும் அறிந்த வரலாறு. இப்பவே கண்ணை கட்டுது.